ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லலிதா ஜுவல்லரியோட ப்ரீ புக்கிங் ஸ்கீம் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த ஸ்கீம் பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் பூவரசி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பல்கான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 11 மாதம் கழித்து 100% வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறது தான். அதாவது இப்போ இன்றைக்கி போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட முழு அமௌண்ட்டையும் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எத்தனை கிராம் கிடைக்குமோ அதை மென்ஷன் பண்ணி பாண்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுமே ஒரு பாண்டு வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, 11 மாதம் கழித்து கண்டிப்பாக தங்கம் விலை ரொம்பவே ஏறி இருக்கும். ஆனாலும் நமக்கு பாண்டில் போட்டிருக்கிற அதே வெயிட்டுக்கு 100% செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் ஆன்டிக்காக இருந்தாலும் சரி, கேஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இப்படி எந்த நகை வேணாலுமே நாம் எடுத்துக்க முடியும். ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் ஆஃபர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லலிதா ஜுவல்லரிலையும் தங்கமயிலையும் இருக்குது. ஆனால் லலிதா ஜுவல்லரியில் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயில் கொடுக்குறாங்க. ஆனால் தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 11 மாதம் கழித்து நகை எடுக்கும்போது 75% வேஸ்டேஜ் ஃப்ரீயில் கொடுக்குறாங்க. மீதி 25% நாம தான் கட்டணும். 25% தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ரெடி கேஷ் கொண்டு போய் நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் லலிதா ஜுவல்லரியை விட மற்ற எல்லா கடையிலையுமே கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு டைம் பார்த்திங்கன்னா தாலி செயின் வாங்குறதுக்காக போயிருந்தோம், முறுக்கு தாலி செயின். அப்போது லலிதாவில் 3% வேஸ்டேஜ் சொன்னாங்க. எஸ்டிமேட் ஸ்லிப்புமே கையில் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் ஏடிஎம் போய் பணம் எடுத்துகிட்டு வரோம், அமௌண்ட்டு கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம். வெளியில் போய் மறுபடியும் ஒரு லலிதாவை சுற்றி இருக்கிற ஒரு 3 கடையில், பெரிய பெரிய கடையில் தான் வேஸ்டேஜ் விசாரித்தோம். அதே முறுக்கு தாலி செயினுக்கு 6% மேலே சொல்கிறாங்க. திரும்ப லலிதா தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா லலிதாவில் மட்டும்தான் 3% வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கமயிலில் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே நாம் வேறு ஏதாவது ஒரு டிசைனை மனசில் வச்சுட்டு இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசைனில் செஞ்சு கொடுங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் தான் ஏதோ ஒரு நகை நம்ம எடுத்துக்கணும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற நகை செஞ்சு கொடுப்பாங்க. அது மிஷின் கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கையில் செஞ்ச நகையாக இருந்தாலும் சரி, நமக்கு 100% வேஸ்டேஜே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்குமே டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் பேன் கார்டு ஜெராக்ஸும் தேவைப்படும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்ககிட்ட 2,20,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரே பேரில் ஒரே பாண்டாக போட மாட்டாங்க. 2,20,000 இருக்குதுன்னா 1,50,000 லட்சம் ரூபாய் உங்கள் பேரில் ஒரு பாண்டு போட்டுருவாங்க. மீதி 70,000 ரூபாய் இன்னொருத்தரோட பேரில், அதாவது உங்கள் கணவர் பேர்லையோ, இல்லை அம்மா பேர்லையோ, இல்லை சிஸ்டர் பேர்லையோ, இல்லை பிரதர் பேர்லையோ, இப்படி யார் பேரில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் எல்லா பாண்டோட கமர்ஷியல் சைன்லையுமே உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாமினியாக உங்கள் பேரை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நகை எடுக்க வரும்போது யார் பேரில் போட்டிருந்தாலும் அவங்க கூட வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் யார் பேரில் போட்டிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டுமே கூட நகை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை உங்ககிட்ட இப்போ 6 லட்ச ரூபாய் இருக்குது, நான் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய் உங்களோட பேரில், அதாவது 4 பாண்டாக பிரித்து போடுவாங்க. உங்களுக்கு 6 லட்ச ரூபாய் அப்படிங்கிறதுனால 4 பாண்டாக பிரித்து போடுவாங்க. ஒரு பாண்டு உங்கள் பேரில் போட்டு அமௌண்ட்டு 1,50,000 ரூபாய், இன்றைக்கி டேட் போட்டு, இன்றைக்கி கோல்டு ரேட்டு போட்டு, இன்றைக்கி கோல்டு ரேட் 6,655ன்னா 1,50,000 ரூபாய்க்கு எவ்வளோ வெயிட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிராம் 539 மில்லிகிராம் கிடைக்கும் கோல்டு வெயிட். இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு பாண்டு போட்டு உங்கள் பேரில் ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்து இதே ப்ரொசீஜர் மீதி இருக்கிற 3 பேர் பேர்லையும் பாண்டு போடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த 3 பாண்டுக்குமே நாமினியாக உங்கள் பேரை போட்டுக்கிட்டு கமர்ஷியல் சைன்லையுமே 4 பாண்ட்லையும் உங்கள் சைனை பண்ணிக்கிட்டிங்கன்னா 11 மாதம் கழித்து நகை எடுக்க வரும்போது அவங்களால வர முடியலை அப்படின்னாலும் அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் மட்டுமே போய் கூட நகை எடுத்துகிட்டு வந்துக்க முடியும். இதில் ஜிஎஸ்டி மட்டும் நாம் பே பண்ணால் போதும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மாதம் கழித்து நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அமௌண்ட்டை. ஆனால் திடீர்னு ஒரு 5 மாதம் முடியும் போது உங்களுக்கு நகை தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் நகையை போய் உடனே வாங்கிக்கலாம். 5 மாதத்தில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட வேஸ்டேஜ்லேருந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது 5% 10% உள்ள ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 5% ஃப்ரீ, மீதி 5% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கட்டணும். இல்லை நீங்கள் 6 மாதத்தில் போய் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 6% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 7 மாதத்தில் போய் எடுத்திங்கன்னா 7% ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 8 மாதத்தில் போய் நகை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8% டிஸ்கவுண்ட்டு. 9 மாதத்தில் போய் எடுத்திங்கன்னா 9% டிஸ்கவுண்ட்டு. 10 மந்த்தில் போய் எடுத்திங்கன்னா 10% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதே 11 மந்தில் போய் எடுத்திங்கன்னா, அதாவது 330 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போய் எடுத்திங்கன்னா எல்லா விதமான கோல்டு ஜுவல்லரிக்குமே உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு கேரளா டிசைன் வாங்குறதா மனசுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுக்கு 5% போடுறாங்க அப்படின்னா 5 மந்த்லேயே நம்ம போய் நகையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம், வேஸ்டேஜே கொடுக்காம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேஸ்லெட் வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா பிரேஸ்லெட்டுக்கு லலிதாவில் பார்த்திங்கன்னா 9% வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்போது நம்ம 11 மந்த்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 9 மந்த் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஸ்டேஜே கொடுக்காம நகையை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் வந்து மோதிரமோ இல்லை ஜிமிக்கியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 11 மந்த் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மோதிரம் ஜிமிக்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 11.5% வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்போது நமக்கு வேஸ்டேஜே கொடுக்காம எடுக்கணும்னா கண்டிப்பாக 11 மந்த் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்க போகிற நகைக்கு கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மந்த் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி வாங்கினாலே நமக்கு வந்து வேஸ்டேஜே வராது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நகை எடுக்க போகும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து நகை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.